மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் என்ன வித்தியாசம்? ஆஸ் ஏ லா ஸ்டூடெண்ட்டா உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. என் பேர் அரவிந்தன். வெல்கம் டு அரவிந்தன் லா ஸ்டடீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மர்டர்னா என்ன, கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் மர்டர்னா என்னன்னு பார்ப்போம். மர்டர்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், டிவி நியூஸில் போட்டிருப்பாங்க மர்டரை பற்றி. மர்டர்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட உயிரை சட்டவிரோதமாக பறிக்கிற விஷயத்துக்கு பேர் தான் மர்டர். கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய உயிரை சட்டவிரோதமாக பறிக்கிறதுக்கு பேர் தான் கல்பபிள் ஹோமிசைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஷியேட் ஐபிசியில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் ப்ளஸ் இல்லுஸ்ட்ரேஷனில். இப்போது கல்பபிள் ஹோமிசைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே அதுக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக தான் வரும். மர்டரை விட கல்பபிள் ஹோமிசைடோட பனிஷ்மெண்ட் கம்மி. மர்டருக்கான பனிஷ்மெண்ட் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். மர்டருக்கு பனிஷ்மெண்ட் என்ன செக்ஷனில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 302 கொடுத்துருப்பாங்க. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் டெத் சென்டென்ஸும் தான் மர்டருக்கான பனிஷ்மெண்ட். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா வி ஆல் நோ அபவுட் இட், ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. டெத் சென்டென்ஸ்னா என்னன்னா தூக்கு தண்டனை. அதே மாதிரி இந்த பக்கம் கல்பபிள் ஹோமிசைடுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் 304 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையும் அது போக அவங்களுக்கு கொலை பண்ணுற நபருக்கு காம்பன்சேஷன், அதாவது ஃபைன் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போது கல்பபிள் ஹோமிசைட்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 299 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கல்பபிள் ஹோமிசைட்னா இன்டென்ஷன் டு காசிங் டெத். ஒரு இன்டென்ஷன் இருக்கும், ஒரு கொலை நடக்குதுன்னா அதில் இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் கிரைமில் என்ன சொல்லுவாங்கன்னா மென்ஸ் ரியான்னு சொல்லுவாங்க, கில்ட்டி ஆஃப் பர்சன். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறாருன்னா அதில் அவருக்கு கில்ட்டி ஆஃப் மைண்ட் இருந்திருக்கும். ஸோ இன்டென்ஷன் டு காசஸிங் டெத் இருக்கும். ரெண்டாவது காசஸிங் பாடியிலி இன்ஜுரி இருக்கும். ஒருத்தருக்கு அவருடைய அந்த நபருடைய உடம்புல ஏதாவது ஒரு இன்ஜுரி இருக்கும், அந்த நபர் ஒரு நோக்கத்தோடு அந்த நபரை குத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கொலையில் நடக்கிறப்போ அவருக்கு பாடியில் ஒரு இன்ஜுரி இருக்கும். மூணாவது நாலேஜ் டு காசஸிங் டெத். இது ரொம்ப சிம்பிள். நாலேஜ் டு காசஸிங் டெத்னா ஒருத்தனை கத்தியில் எடுத்து குத்தனா அவன் செத்து போயிடுவான் அப்படின்ற நாலேஜ் அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடில் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைடில் இல்லுஸ்ட்ரேஷனை டிஸ்பிளே பண்ணுறேன், அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏக்கு பார்த்தீங்கன்னா பியை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறாருனா பி போகக்கூடிய வழியில் ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய குழி தோண்டிடுறாரு. குழி தோண்டினதுக்கப்புறம் அந்த குழிக்கு மேலே இலைகளை போட்டு மூடிடுறாரு. இந்த விஷயம் பிக்கு தெரியாது. பி என்ன பண்ணுறாருன்னா அந்த வழியில் போகிறப்போ அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. ஆஸ் எ ரிசல்ட் என்னாச்சு, அந்த பி இறந்து போயிடுறாரு. இங்கே ஹூ இஸ் கமிட்டிங் த கல்பபிள் ஹோமிசைட்? அந்த ஏன்ற பர்சன் தான் கமிட்டிங் த கல்பபிள் ஹோமிசைட். இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் 2 என்ன சொல்ல வருதுன்னா, ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. வேட்டையாட போகப்போ என்ன ஆகுதுன்னா சின்றவர் புதருக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் பிக்கு தெரியாது, ஏக்கு தெரியும். அவர் புதர் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்ற நாலேஜ் தெரியும். ஏ என்ன பண்ணுறாரு, பியை தூண்டி விடுறாரு. அந்த புதர் பின்னாடி பார்த்தோன்னா ஏதோ ஒரு மிருகம் வருது அப்படின்னு சொல்லி பியை தூண்டி விடுறாரு. பி அந்த இன்டியூஸ்மெண்ட் காரணமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த புதரை நோக்கி சுட்டுறாரு. ஆஸ் ஏ ரிசல்ட் அந்த புதர் பின்னாடி யார் இருந்தது, சி இருந்தார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டார். ஸோ இங்கே யார் கல்பபிள் ஹோமிசைட் கமிட் பண்ணது, ஏன்றவர் மட்டும்தான். பின்றவர் மேலே இந்த கல்பபிள் ஹோமிசைட் சார்ஜ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்கன்ற விஷயமே தெரியாது. ஸோ இந்த ரெண்டு இல்லுஸ்ட்ரேஷனும் கல்பபிள் ஹோமிசைடுக்கு நம்ம இந்தியன் பீனல் கோடில் கொடுத்துருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ மர்டர்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். மர்டர் வந்து செக்ஷன் 300 சொல்லியிருப்பாங்க. மர்டருக்கு சேம் திங் இன்டென்ஷன் டு காசஸிங் டெத் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டில் நாலேஜ் டு காசஸிங் டெத், இதுவுமே இதில் இருக்கும். தென் சஃபிஷியன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் நேச்சர் டு காசஸிங் டெத். இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். சஃபிஷியன்ட் டு ஆர்டினரி காசஸ் ஆஃப் டெத்னா என்னன்னா, ஒரு மனிதர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சின்ன அடி கொடுத்தாலே அவர் இறந்து போவார். எப்படி? ஏன்னா ஆல்ரெடி அவர் நோய்வாய்ப்பட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால நான் சின்ன அடி தான் கொடுத்தேன், இது மர்டரில் வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4th ஒன் ரிஸ்க் ஆஃப் காசஸிங் டெத் பை இம்மிடியேட் டேஞ்சர்ஸ் இருக்கும்.
பாயிண்ட் டு பாயிண்ட் அதில் டெத் இருக்கும். எப்படின்னா, நான் இங்கே இருக்கிறேன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை டக்குன்னு ஏதாவது எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டேன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட் டெத். ஏன் ப்ரோ நான் கேமராவில் தான் பார்த்துக்கிறோம் உங்களால் சுட முடியாதுன்னு கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்டரில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதனுடைய எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். இப்போ மர்டருக்கான இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் டெத் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் முதல் இல்லுஸ்ட்ரேஷனில் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வருண்ன்ற ஒருத்தர் இருக்காரு, ராம்குமார்ன்றவர் எதிர்க்க ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள முன்னிறுத்தும் காரணமா வருண் என்ன பண்றாரு, கன் எடுத்துட்டு வந்து ராம்குமாரை பாயிண்ட் டு பாயிண்ட் கன்னு வச்சு சாவடிச்சிடுறாரு. ஸோ இங்க வருண் தாராளமா கமிட்டட் டு த மர்டர். செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். சேம் திங். ஒருத்தர் ஸ்குவாட் எடுத்துட்டு வந்து ஏன்ற நபர் வந்து ஸ்குவாட் எடுத்துட்டு வந்து பியை போய் வெட்டிடுறாரு. வெட்டின ஆஸ் ஏ ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, வெட்டினதுக்கு அப்புறம் பி இறந்து போயிடுறாரு. இங்க ஏ கமிட்டிங் த மர்டர். இதுதான் நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் டெத் இருக்குது. அதே மாதிரி இதுல இன்டென்ஷன் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஒருத்தர் கொல்லணுன்ற நோக்கம் இருக்குது. நாலேஜ் பார்த்தீங்கன்னா கத்தியால வெட்டினா செத்து போயிடுவாரு, துப்பாக்கியால சுட்டாருன்னா இறந்து போயிடுவாருன்ற நாலேஜ் அந்த பர்சனுக்கு இருக்கு. யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கு. இவங்க எல்லாமே மர்டருக்குள்ள வந்துருவாங்க. இப்போ மூணாவது இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம பார்ப்போம். தேர்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கெனான் ஒன்று குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்லைடை பார்த்தாலே தெரியும், 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. கெனான் ஒருத்தர் என்ன பண்றாரு, மிலிட்ரியில் யூஸ் பண்ற கெனான் அங்கே வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி அந்த கெனான் புல்லட்டை வந்து அந்த மக்கள் மேலே தெளிச்சிட்டாரு. தெரிச்சது ரீசன் என்ன ஆகுதுன்னா, அந்த புல்லட்டு போய் அந்த மக்கள் மேலே விழுந்து அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு, நான் இதை தெரியாததான் பண்ணேன், இது கல்பபிள் ஹோமிசைட்ல தான் வரும், இது மர்டர்ல வராது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஏத்துக்கப்படாது, மர்டர்ல தான் வரும். ஏன்னா அந்த லோடட் கேனான்ல இந்த மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணி குண்டு வெளியில வந்து மக்கள் மேல விழுந்தா இறந்து போயிடுவாங்கன்ற விஷயம் பேசிக் நாலேஜ் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கண்டிப்பா ஒரு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குன்னு இவர் மேல மர்டர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கல்பபிள் ஹோமிசைடு எப்போல்லாம் வந்து நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்ற விஷயமும் இந்தியன் பீனல் கோட்ல சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த கல்பபிள் ஹோமிசைட்லாம் மர்டருக்குள்ள வராது அப்படின்னு ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் இருந்தால் அது வந்து மர்டருக்குள்ள வராது, கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள தான் வரும். அடுத்தது பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக ஒரு நபரையும் இல்லை நம்மளையோ இல்லை நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோ நம்ம தற்காப்புக்காக இன்னொரு நபரை கொலை பண்ணலாம், அது மர்டருக்குள்ள வராது, கல்பபிள் ஹோமிசைட்ல தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பப்ளிக் சர்வன்ட் டூயிங் இஸ் டியூட்டி லாஃபுல்லி. இப்போ ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு திருடனை துரத்தி போய் பிடிக்கிறப்போ அந்த திருடனை சுட்டு தான் பிடிக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த போலீஸ் அந்த திருடனை ஷூட் பண்ணலாம், அது மர்டர்ல வராது, கல்பபிள் ஹோமிசைடு தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா சொல்றேன், இதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ ஒரு ஸ்லைடை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்க பெட்ரோல் பங்க் போறீங்க, அங்க ஒருத்தர் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்காரு, உங்களை என்னென்னமோ பேசுறாரு, உங்க ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசுறாரு, உங்களை தூண்டிட்டே இருக்காரு. ஸோ நீங்க கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன்ல என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இருந்த கன்னை எடுத்து நீங்க ஷூட் பண்ணிடுறீங்க அவரை. ஸோ இந்த இடத்துல கல்பபிள் ஹோமிசைட் நீங்க கமிட் பண்றீங்க. ரெண்டாவது என்ன பண்றீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனா அங்க உங்க ஃபேமிலியும் உங்க வீடையும் அட்டாக் பண்றதுக்கு சில அஃபண்டர்ஸ், சில அக்யூஸ்ட் மாதிரி வராங்க, ஒரு திருடங்க வராங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களையும் உங்க ஃபேமிலி மெம்பரையும் உங்க வீட்டையும் தற்காப்புக்காக என்ன பண்றீங்க, அந்த கிரிமினல்ஸை என்ன பண்றீங்க, நீங்க கொன்னுடுறீங்க. ரிவால்வரோ இல்ல பெரிய ரைஃபிள் எடுத்தோ நீங்க கொன்னுடுறீங்க. மூணாவது விஷயத்துக்கு போவோம். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திருடனை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த திருடன் என்ன பண்றான், தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஸோ ஓடும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வேற வழியே இல்லை, அவனை சுட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு அவர் முற்படுத்திட்டாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய ரிவால்வரை எடுத்து அந்த திருடனை ஷூட் பண்ணி பிடிக்கிறாரு. அந்த இடத்துல மர்டர் வராது, கல்பபிள் ஹோமிசைட் தான் வரும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஈஸியாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஒரு 10 மார்க்காக இருந்தாலும் சரி, ஒரு நீங்கள் நல்லா அதை டெவலப் பண்ணி ஈஸியாகவே எழுதலாம். இந்த ஒரு கதை வடிவத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், கல்பபிள் ஹோமிசைட்னா எது, மர்டர்னா எதுன்ற விஷயம். அப்புறம் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு டேபிளர் காலத்தை டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் ஒரு கீ டிஃப்ரென்ஸ் 4 பாயிண்ட் இருக்கும், கல்பபிள் ஹோமிசைடு மர்டர்னா என்னென்னு. அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.